வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுடிதார் மெட்டீரியல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக்கில், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில், ஒரு ஃபுல் எம்ப்ராய்டிங்கில் அங்கங்கே ஃப்ளோரல் டிசைன் ஃபுல்லாக கொடுத்து எம்ப்ராய்டிங் சீக்வன்ஸ் கொடுத்து எம்ப்ராய்டிங் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், இது பேக் போர்ஷன். இது வந்துட்டு லைனிங்கும் பாட்டமும் ஒரே மெட்டீரியலில் வந்து ரன்னிங் மெட்டீரியலாக கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு லைனிங் தான். அப்புறம் இதுதான் வந்து மெஷர்மெண்ட் டாப்பு. அவங்க வந்து ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவு. பேண்ட்டு வந்து கேதரிங் டைப்பில் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேண்ட்டுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து அதாவது 2 போர்ஷனாக கட் பண்ணிவிட்டேன். அதாவது லைனிங்கும் பேண்ட் கிளாத்தும் சேம் ரன்னிங் மெட்டீரியலாக இருந்தனால பேண்ட் போர்ஷனுக்கு தனியாக எடுத்துகிட்டு அது மாதிரி டாப் போர்ஷனுக்கு தனியாக எடுத்துட்டேன். இப்போ வந்து பேண்ட்டை வந்து கேதரிங் டைப்புங்கிறதுனால வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு 4 கார்னர்ஸை வந்து மடித்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இது வந்து ஹிப் போர்ஷனுக்கு தனியாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டாப்ஸ் வந்து கட் பண்ண போகிறோம். அது வந்து இதுதான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர இந்த மெட்டீரியல்ஸ் தான் இப்போ கட் பண்ண போகிறோம். இதை வந்து தனித்தனியாக தான் ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால வந்து நம்ம 4 கிளாத்தை ஒன்றா போது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு சேமாக கட் பண்ணோன்னா அது வந்துட்டு கொஞ்சம் கிராஸாக போயிடும் மெட்டீரியல். அந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியலு, அதுக்காக தனித்தனியாக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த பார்டர் வந்து அதிலே அட்டாச்சாக கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு அதில் கரெக்டான இடத்துல அது இல்லாத, நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது கிராஸாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து நான் பிரித்து எடுத்துட்டேன். திரும்ப அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், கரெக்டாக அலைன்மெண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு அதை எடுத்துட்டேன். இப்போ வந்து டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணியாச்சு. அந்த டாப் போர்ஷனில் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணதை தூக்கி மேலே போட்டு பேக் போர்ஷன் கட் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக்கு. கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைனிங்கும் அதை வச்சு உள்ளே வச்சு அட்டாச் பண்ணி கட் பண்ணிட்டேன். வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த லேஸை வந்து கீழே பார்டர் மாதிரி ஒன்று கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸ்லீவுக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. இப்போ வந்து டாப் போர்ஷனை வந்து லைனிங்கையும் டாப்பையும் வந்துட்டு அதை அட்டாச் பண்ணிட்டேன். கீழே வந்து அந்த லேஸையுமே நான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து பேக் போர்ஷனையும் அதே மாதிரி லைனிங்கையும் டாப் போர்ஷன் அதோடய பேக் சைடையும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் விலகாமல் இருக்கிறதுக்காக. இது வந்து ஸ்லீவுக்கு வந்து சின்னதாக ஒரு பார்டர் கொடுக்குற மாதிரி 3/4 ஹேண்டுங்கிறதுனால சரி அது ஒரு சின்ன பார்டர் மாதிரி ப்ளைனாக இருக்க வேண்டாம் அப்படின்னு டாப்பில் ஃப்ரண்ட் போர்ஷனில் வர அந்த
ஃப்ளோரல் டிசைனில் சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் போட்டதை வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறோம். அதுக்காக கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் அதோட ஃபுல் வியூ. ஸ்லீவு பின்னாடி வந்து டேசல்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இது பேக் சைடு ஒரு டேசல்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஃபுல்லாகவே இதோட ஃபைனலாக அதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸ்லீவ் வந்துட்டு உள்ள லைனிங் வச்சு சேம் அதே லைனிங்கே கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு பேக் ரோப் வச்சு இது பண்ணியாச்சு. இது வந்து பேக்கெட் கேட்டிருந்தாங்க கஸ்டமர், அதனால் பேக்கெட்டும் உள்ளே வந்து சேம் அதே ஃபேப்ரிக்கில் பேக்கெட் மாதிரி கொடுத்துருந்தேன். ஒரு ஹேண்ட் மட்டும் உள்ளே போயிட்டு வர மாதிரி.